வணக்கம். மூட நம்பிக்கையை பற்றி சின்ன ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். மீனாவும் ராமும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாண புதுசில் எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கிடுறா. அவளுக்கும் அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப பிடிக்கும், ஒரே ஒரு பூனையை தவிர. ஏன்னா அந்த பூனை வந்து வீட்டில் இருக்க எந்த பொருளாக இருந்தாலும் அப்படியே திருடி சாப்பிட்றோம். அந்த ஒரு காரணத்துக்காகவே மீனா வந்து அந்த பூனையை ரொம்பவே விருப்பா. அன்றைக்கி ஒரு நாள் அவங்க கணவருக்காக ஆசையாக பாயசம் செஞ்சு வச்சுருந்தா. அந்த பூனை வந்து சொல்லி வச்ச மாதிரி அந்த பாயசத்தை குடிச்சிருச்சு. இதை பார்த்தோன்னே மீனாக்கு சமக்கம் வந்துச்சு. பக்கத்தில் இருக்க பாத்திரத்தை தூக்கி அந்த பூனை மேலே வச்சுட்டா. பூனை அப்படியே சுருண்டு கீழே விழுந்துருச்சு. பார்த்தோன்னே அவங்க மேம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. போச்சு, நம்ம பெரிய பாவம் பண்ணிட்டோம், புரோகிதரை வரவழைக்கணும்னு சொல்லிட்டு புரோகிதரை வரவழைச்சாங்க. புரோகிதர் உடனே அச்சுதப்பா நமக்கு ஜாக்பாட்டுன்னு பரிகாரத்தை சொல்கிறாரு. 21 நாள் நீங்கள் பூஜை செய்யணும், 5 பிராமணரை வர வச்சு நீங்கள் நல்லா சாப்பாடு செஞ்சு போடணும். அப்புறம் நீங்கள் பூனையை கொண்டுட்டீங்க இல்லையா, 5 அடிக்கு தங்கத்தாலான சிலையை நீங்கள் பூனை சிலையை நீங்கள் வச்சு சாமிக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும் போதே பூனை மயக்கத்தில் இருந்த பூனை வந்து அப்படியே ஏஞ்சி ஓடுது. இதை பார்த்த உடனே ஹோல் ஃபேமிலிக்கும் செம்ம சந்தோஷம். ஏன்னா நம்ம இந்த பரிகாரத்தெல்லாம் செய்யணும்னு அவசியமே இல்லையே அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அந்த சாமியாருக்கு தான் ரொம்பவே கஷ்டமாக போச்சு. தன்னோட பிளான்லாம் அப்படியே தண்ணி ஊற்றுன மாதிரி ஃபெயிலியராக போச்சுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டார். நம்ம நாடு என்ன தான் வளர்ந்தாலும் மூட நம்பிக்கையை மட்டும் நம்ம மாற்றிக்கவே இல்லை. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.